ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா தமிழ் ஸ்டோரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, சிவனையே ஆட்டம் காண வைத்த பக்தன் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு ஊரில் வயதான சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிவனின் பரிபூர்ண அருள் அவருக்கு இருந்தும் கூட எந்தவித பெருமிதமும் இன்றி மிக எளிமையாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தன்னுடைய குடிசையில் அமர்ந்து கொண்டு கிழிந்த தன் துணியை தைத்து கொண்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, சிவனும் பார்வதி தேவியும் உலக மக்களின் நிலை அறிய வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர். அப்போது பார்வதி தேவி அந்த வயதான சிவபக்தரை கண்டார். உடனே சிவனிடம் அவரை காண்பித்து, "ஆயனே, இவருக்கு நாம் ஏதாவது வரம் வழங்க வேண்டும்" என்றார். அவரை பார்த்த சிவன், "அவன் அந்த நிலையை எல்லாம் கடந்து விட்டான் தேவி, நாம் நமது பயணத்தை தொடரலாம்" என்றார். ஆனால் பார்வதி தேவி அவரை விடவில்லை. ஒரு வழியாக சிவனை அழைத்து கொண்டு அந்த பக்தனை காண பார்வதி தேவி வந்தார். இவர்களை கண்டதும் அந்த வயதான பக்தர் மனம் மகிழ்ந்தார். தன்னுடைய குடிசையில் அமர வைத்து தாகத்திற்கு மோர் கொடுத்தார். பின் தன் செய்து கொண்டிருந்த உடை தைக்கும் பணியை அவர் மீண்டும் தொடங்கினார். சில நிமிடங்கள் இப்படியே சென்றது. உடனே பார்வதி தேவி தன் கண்களால் சிவனிடம் சைகை செய்ய, உடனே சிவபெருமான் தன் பக்தனிடம், "நாங்கள் விடைபெறுகிறோம்" என்றார். "தங்களின் வருகை எனக்கு சந்தோஷத்தை தந்தது, மகிழ்ச்சியாக நீங்கள் சென்று வாருங்கள்" என்று கூறிவிட்டு மீண்டும் தன் பணியை அவர் தொடங்கினார். பார்வதி தேவி மீண்டும் சிவனிடம் சைகை செய்ய, உடனே சிவன், "பக்தா, நாங்கள் இருவரும் யாருக்கேனும் காட்சி அளித்தால் அவருக்கு வரங்களை தருவது எங்களுடைய வழக்கம். ஆனால் உனக்கு தேவையான வரத்தை நீ கேள், நாங்கள் தந்துவிட்டு செல்கிறோம்" என்றார். இதை கேட்டு புன்னகைத்த அந்த முதியவர், "நீங்கள் இப்படி கேட்டதே மகிழ்ச்சி, ஆனால் எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீங்கள் உங்கள் பயணத்தை தொடருங்கள்" என்றார். பார்வதி தேவி விடுவதாக இல்லை. "நீங்கள் ஏதாவது வரம் கேட்டுதான் வேண்டும்" என்றார். "சரி, நீங்கள் இவ்வளவு வற்புறுத்ததுனால நான் ஒரு வரம் கேட்குறேன்" என்றார் அந்த முதியவர். "நான் இந்த உடையை தைக்கும் சமயத்தில் எப்போதும் ஊசியின் பின்னூல் வர வேண்டும்" என்றார். இதை கேட்டு திகைந்து போன சிவனும் பார்வதி தேவியும், "இப்போதே அது அப்படித்தானே நடக்கிறது" என்று கூறினார்கள். அதற்கு அந்த முனிவர், "ஊசியில் நூல் கோர்த்து தைக்கும்போது ஊசிக்கு பின்னூல் செல்வது இயல்பான விடயமே. அதே போலதான் தான் செய்யும் செயல்கள் மூலம் எனக்கு வர வேண்டிய பலன்கள் தானாக வரும். நான் நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டது வரும். நான் நல்லதை மட்டுமே செய்கிறேன் என்று நம்புகிறேன். இதற்கிடையில் எனக்கு எதற்கு எந்த வரம்" என்றார். இந்த விளக்கத்தை கேட்ட சிவனும் பார்வதி தேவியும் புன்முறுவல் புரித்தவாறு அங்கிருந்து சென்றார்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.